ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் ஆனம் எப்படி வைக்கிறதுங்கிறத வீடியோவில் காமிக்க போகிறேன். தேவையான பொருள் இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, புதினா, சிக்கன். இப்போ வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து 2 பட்டையும் பூவும் பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா செவந்து வேகணும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நல்லா வெங்காயம் செவந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி தக்காளியை போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு 2 உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மல்லிக்கீரை, புதினா, பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. இது எல்லாம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகணும். நல்லா எல்லாம் வதங்கி ரம்பையில் 2 இருந்தால் போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லிக்கீரை, புதினாலாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரம்பையில் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. சிக்கன் எடுத்து போடுவோம். எலுமிச்சைப்பழம் இருக்குதாங்க, எலுமிச்சைப்பழம் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றிக்க வேண்டியதான். இதில் வந்து சொஞ்சீரகத்தூள், மல்லித்தூள் போட்டாச்சு. மல்லித்தூள்லாம் போட்டு சொஞ்சீரகத்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் தேங்காய் ஊற்றணும். தேங்காய் முன்னக்கி ஊற்றணும் அப்படியே ஆணை கடத்து போன மாதிரி நல்லா இருக்காது. நல்லா கொதித்து பாதி வேக்காடு கறி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றணும். கறியான் நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காயெலாம் ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான்.